no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சர் கிரீக், அந்த கிரீக் அது சருங்கிறது ஒரு பேர் வச்சதான். என்ன ரொம்ப முக்கியம்னா 96 கிலோமீட்டர் நீளமும் 8 கிலோமீட்டர் அகலமும் பிரித்து விட்டு போகும்போது அந்த பக்கம் சிந்து மாகாணம், இந்த பக்கம் குஜராத், அது இந்தியா போடுறா ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லி இந்தியா என்ன பண்ணுது, கரெக்டாக 4 கிலோமீட்டருக்கு இடையில அப்படி கோடு போடுது. போட்டு தண்ணியில் இந்த சைடு அந்த சைடு போனால் உனக்கு, இந்த சைடு எனக்கு. இந்த குஜராத்தோட நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, எப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது வரைக்கும் கோடை போடுறாங்க. நமக்கு வந்து இன்டர்நேஷ்னலி என்ன சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு 2 நாட்டுக்காட தாவா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து உனக்கு பாதி எனக்கு பாதி. அவங்க என்ன பண்ணாங்க, அங்கங்கே கேட்டுட்டு இந்த கோடு வந்து இங்கே போகிறேன்னு சொல்கிறாங்களே, எல்லை கோடுங்கிற நம்ம சொல்கிறது வந்து அந்த எல்லை, இது போகிறேன்னு சொல்கிறாங்களே, இல்லை நீ ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு கடைசி ஒத்துக்கிறாத இப்படின்னு சொல்லியே 12 பேச்சுவார்த்தையும் ஃபெயிலியர். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இப்போ சமீபத்தில் அங்கே பார்த்தா கொஞ்சம் நடமாட்டங்கள், அங்கே மிலிட்ரி நடமாட்டங்கள், மனுஷங்க குடியிருக்க முடியாது. இதையும் கெடுக்கிற மாதிரி அந்த பக்கம் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இராணுவம் வந்து கொஞ்சம் அதிகமாக குவிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ராஜ்நாத் சிங் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் வந்து, அக்டோபர் 2ஆம் தேதி உரையாற்றும் போது, நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது இப்படி பண்ணிங்கன்னா சரித்திரம் பூகோளம் ரெண்டுமே மாறும். இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை தீர்த்தரலாம், தீர்க்க முடியாது. இதுக்கு அடிப்படையில் வந்து யாரோட தூண்டுதல், முக்கியமாக வந்து அமெரிக்காவோட தூண்டுதல். அமெரிக்கா பஞ்சாயத்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா? இந்தியா வந்து பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, சிந்து மாகாணம் வரைக்கும் எங்களுக்கு தான் சொல்லி கிளைம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் போல. கடைசியில் சுற்றி பார்த்தா அமெரிக்கா வந்து இந்த சர்கிரிக்கோட பிரச்சனைக்கு மூல காரணம் அங்கே நிற்கிது. ஒரு பக்கம் அமெரிக்காவாவது ஒரு பக்கம் லேசாக ஏற்றுக்கரலாம், இவனோட அக்ரெஷன் இருக்குல்ல, சீனாவோட அக்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி. விஷயம் என்னென்னா 2 பெரிய வல்லூர்கள் வந்து மாற்றி வந்து கொத்துறது தான். சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட், சீனாவோட கரம் வந்து கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடக்கிற பிரச்சனை வந்து புதுசும் கிடையாது, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நாளுக்கு நாள் ஒரு புது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இப்போ சர்க்ரீக் அப்படின்ற ஒரு இடம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. அதை ஒட்டி ஒரு புது சர்ச்சை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை பற்றி நிறையா சொல்கிறாங்க. நல்ல பழகின பிஎஸ்எஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர்ஸே வந்து அந்த இடத்துல ஒரு நேவிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவ்வளோ கஷ்டமான டெரைன்னு சொல்லி. இது குறித்து பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. சார், இந்த சர்க்ரீக் இஷ்யூ பற்றி பேசும்போது சார், இந்த டெரைன்லேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகளில் பார்க்கும்போது வந்து லேஸில் அதை தாண்டி போக முடியாது, யாருமே வந்து அங்கே குடியிருக்க முடியாத அல்லது வாழ தகுந்த சூழல் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், அது நீங்கள் என்ன பிரச்சனை சார்? ஓகே, இந்த வாழ தகுந்த இடம் இல்லைன்னு சொன்னீங்க, வாழ தகுதி இல்லாத இடம் சொன்னீங்க இல்லையா. யார் வாழ தகுதி இல்லாத இடம்? மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடம். ஓகே, அதனால் பறவைகளும் விலங்குகளும் அருமையாக வாழக்கூடிய இடம். ஓகே, ரொம்ப சிம்பிள். எங்கே மனிதன் காலடி தடம் படலையோ அங்கே வந்து மற்ற உயிர்கள் வந்து பல்கி நல்லாயிருக்கும். மனிதன் காலடிப்பட்ட இடத்துல கூட வந்து புல் முளைச்ச இடத்துல கூட வந்து புல் பொசுங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மார்ஷ் லேண்டு அது சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சர்க்கிரிக்குன்னு பேசுகிறோம். அந்த இண்டஸ் வேல்யூ அந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிரீக்குன்னு என்னென்னு முதல்ல வந்து மேக்ஸிமம் தெரியும், நம்ம வந்து பாடம் எடுக்க வேண்டியது இல்லை. ஆனாலும் ஒரு சின்னதாக வந்து புரிதலுக்காக சொல்லிடுவோமே. கிரீக் அப்படின்னா கடலுக்கு பக்கத்தில் 2 நிலப்பகுதி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து கடல் தண்ணி இருக்கும். ஒரு சில சமயம் பேக் வாட்டருங்கிறத வந்து அடித்து வரக்கூடிய விஷயம் அது. இது கிரீக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து இங்கே புரிதலுக்காக என்ன சொல்லுவோம், நம்ம முட்டுக்காடு இருக்குல்ல, அந்த முட்டுக்காடு வந்து கடல்லேருந்து உள் வாங்கி 2 பக்கம் நிலமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இது போய்கிட்டு இருக்குமா. நம்ம இதில் வந்து போட்டெல்லாம் விட்றோம், முட்டுக்காடு வந்து போட்டு விட்றோம். ஓகே, பள்ளிக்காரனை வரைக்கும் அந்த பக்கம் அப்படி போகும். அப்புறம் வந்து நம்ம பள்ளிக்காரனை வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூரா குப்பையெல்லாம் கொட்டி நாசப்படுத்துகிறோம். அது நம்ம எப்பவும் பண்ணுற வேலை தான், ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம மனுஷங்க வந்து எப்படின்னா நமக்கு மட்டும்தான் எல்லாம் வேணும், மற்றவங்க வந்து எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல. இது எப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து சென்னையில் வெள்ளம் வருது, வெள்ளம் வரும்போது வீடுகளுக்குள்ளே எல்லாம் தண்ணி வருது. அப்படிங்கிறதுக்கு வந்து அது இயற்கையான பிரச்சனை இல்லை. ஆமாம், இது டைவர்ட் ஆகலை. ஆனால் ஒரே விஷயம் சொல்லிடுவோம், எல்லாம் குப்பையை பூரா வந்து போட்டு இருக்கிற இடத்த பூரா அடைச்சிட்டோன்னா மழை பெய்யும்போது தண்ணி வந்து எதிர்த்து நின்றுது. ஓகே, அப்போது இது வந்து அந்த முட்டுக்காடு அந்த இது வந்து நம்ம கிரீக் அப்படி புரிதலுக்காக, அதாவது தண்ணி உள்ளே வருது நிலத்துக்கு நடுவில், அங்கேருந்து வருது, அப்படி இடையில அப்படி வருது, கடலோடு சேருது. அது களிமுகம், முகத்துவாரம், களிமுகம், காயல், சில இந்த மாதிரி பேரில் உண்டு. ஓகே, இது புரிதலுக்காக.
நம்ம வந்து இப்போ குஜராத்துக்கு போய் பார்த்து பேச முடியுமான்னு இல்லை. நான் வந்து குஜராத்துக்கு போயிருக்கேன். ஆனால் அந்த சர்க்கிரிக்கு போயிருக்கேன்னா அங்கே போகலை. ஏன்னா குஜராத்தில் தான் இருக்காது. இது வந்து குஜராத்தில் தான் இருக்கு. ஏன் குஜராத் சொல்கிறேன்னா, இந்த பக்கம் குஜராத், இந்த பக்கம் சிந்து மாகாணம். அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து பிரிச்சுட்டு போகும்போது சிந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிறேன், குஜராத் வந்து நான் இந்தியாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இடையில அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரில் வந்து ஒரு 96 கிலோமீட்டருக்கு, இப்போ இங்கேருந்து நம்ம திண்டிவனம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தூரத்துக்கு இந்த சர் கிரீக், அந்த கிரீக், அது சருங்கிறது ஒரு பேர் வச்சு தான். இதுக்கு முன்னாடி வந்து என்னது பேன்கங்காவா அப்படின்னு ஒரு பேர், பழைய பேர். பிரிட்டிஷ்காரன் வந்தான், நோ இந்த பேர் தூக்கிட்டு சர் கிரீக், சருங்கிறது எஸ்ஐஆர் சர், அந்த சர் பட்டத்தை வச்சு பண்ணானா இல்லை வேறு 17 பேர் இருக்குது. அந்த பேரெலாம் வரிசை வாட்சுன்னு வச்சுங்களேன், ஒன்று தூக்கம் வந்துடும் இல்லை எரிச்சு ஓடிடும், அப்படி இருக்குது. நிறையா பேர்கள் இருக்குது ஒரு கிரீக். ஓகே, அவன் பேர் வந்து மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ரொம்ப முக்கியம்னா, ஒரு 96 அடி நீளம், 96 கிலோமீட்டர் நீளமும் 8 கிலோமீட்டர் அகலமும் பிரித்து விட்டு போகும்போது அந்த பக்கம் சிந்து மாகாணம், இந்த பக்கம் குஜராத், அது இந்தியா. ஸோ இதில் வந்து இப்படி போய் பாகிஸ்தானில் இருக்குது, அப்படியே வந்து இந்தியாவுக்குள்ளே வருது, அப்புறம் திரும்ப பாகிஸ்தானுக்கு போகுது, திரும்ப இந்தியாவுக்குள்ளே வருது. அந்த மாதிரி என்ன அதுக்கு வந்து நாடு தெரியுமா, மொழி தெரியுமா, இனம் தெரியுமா? தண்ணி எல்லாத்துக்கும் தேவையானது. அப்புறம் மனுஷங்க வாழ தகுதி இல்லை அப்படின்னா நல்ல விலங்குகளும் பறவைகளும் வாழும். இந்த ஃப்ளேமிங்கோ இந்த மாதிரி பறவைகள் வந்து அங்கே நிறையா வந்து, அது பக்கத்தில் ஒரு சாங்சுவரிலாம் இருக்குது பாகிஸ்தான் சைடில், இதெல்லாம் வரும். இது வந்து கிரீக்கான இடம். ஓகே, ஸோ இது கிரீக்னு சொல்லிட்டோம்னா, இதை வந்து பிரித்து வச்சதுக்கப்புறம் வந்து உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒருத்தரோட கைங்கரியம் இருக்கும், ஒருத்தரோட. இன்னொன்று, இந்தியாவில் வந்து பாகிஸ்தானை சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பெருசாக பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஓகே, இந்தியாவில் காரணம் என்ன சொல்லுவோம் பொதுவாக, இங்கே வந்து எலெக்ஷன் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து பாகிஸ்தானி எல்லை பிரச்சனை, அவன் சரியில்லை, இப்படி வர்றான், நான் வந்து அடிச்சு போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. இப்போது நெசமாகவே உண்மையாகவே பிஜேபி வந்து பீகார் எலெக்ஷன் வருது, நவம்பரில் நடக்கணும், டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரில, பட் நவம்பரில் எலெக்ஷன் வந்து இருக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கணும், ஏற்கனவே ரொம்ப கெட்ட பேர் இருக்குது, அதில் ஜெயிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. ஏதாவது பார்ப்பாங்க, எடுத்தோன்னா நம்மளோட ஆயுதம் என்ன, எடரா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதத்தை தூக்குவாங்க. நமக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து பகல்காமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற இப்போ ஆளும் அரசு வேணும்னே பண்ணதா அப்படின்னா அதுலேயும் ஓரளவு உண்மை இருக்குது. அதுக்காக வந்து பாகிஸ்தான் வந்து அப்பாவி, இவங்க பூரா வந்து வேணுனே அடிச்சு பண்ணாங்க அப்படி இல்லை. நமக்கு வந்து உடனே வந்து ஒரு கோஷ்டி வந்து அதை எப்படி சொல்ல போச்சுப்பாங்கல்ல. ஆனால் அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க பாவம். ஏன்னா அங்கே வந்து நான் அங்கே துபாயில் வேலை செய்யும்போது பாகிஸ்தானி நிறையா வந்து என்கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க என் கம்பெனியில். அப்போது அவனுடைய இது எப்படின்னா அப்போ இந்தியாவை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க, அப்புறம் ஆச்சரியப்பட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி உண்டு. ஓகே, அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், அங்கே இருக்கிற அதிகாரிகள், அதிகார வர்க்கம் வந்து கேடுகட்டதாக இருக்குது. உலகத்தில் மேக்ஸிமம் அப்படி இருக்கும், சில இடங்கள் நல்லா இருக்குது. நம்மெல்லாம் வந்து ஒரு பக்கம் அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கொடுத்து வச்சுவைங்க, அப்படி வச்சுக்கோமே. ஸோ இது வந்து அங்கே அந்த சர்கிரிக்கில் பிரித்து விட்டதில் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வந்து 8 கிலோமீட்டர் விட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து போடுறா ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லி இந்தியா என்ன பண்ணுது, கரெக்டாக 4 கிலோமீட்டருக்கு இடையில அப்படி கோடு போட்டு தண்ணியில் இந்த சைடு அந்த சைடு போகிறோம் உனக்கு, இந்த சைடு எனக்கு, இந்த பக்கம் நான் மீன் பிடிப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், என்னோட நேவி வரும், என்னோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வரும், எல்லாம் வரும் அப்படின்னு சொல்ல. அவன் சொல்ல நோ அழிச்சு போடு, இந்த கோடை இந்த பக்கம் போடு அப்படின்ட்டு இந்த குஜராத்தோட நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, எப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது வரைக்கும் கோடை போடுறாங்க. அது இது என்னடா நியாயம் அது. அப்போ இந்தியா வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் என்ன பண்ணியிருக்கணும், அந்த சிந்து மாகாணம் இருக்கு இல்லையா, அந்த நிலப்பரப்பு வரைக்கும் கோடை போட்டிருக்கணும். இந்தியா வந்து அது வரைக்கும் போடாமல் நமக்கு வந்து இன்டர்நேஷ்னலி என்ன சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு 2 நாட்டுக்காட தாவா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து உனக்கு பாதி எனக்கு பாதி, நல்லதும் உனக்கு பாதி எனக்கு பாதி, கெட்டதும் உனக்கு பாதி எனக்கு பாதி, நிலமும் அப்படி வந்து அப்படி பிரிக்க போகிறோம், கடலும் இருந்து அப்படி பிரிக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனலுக்கு போகிறோம் அப்படின்னாங்க. இந்தியா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம 65 முன்னாடி வந்து ஒரு இதில் பேசியிருக்கு, இந்த விதின் த இருக்கிற இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் போக வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே பேசி எடுத்துக்குவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பேச்சுவார்த்தை 97லேருந்து 2012 வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு 12 முறை பேச்சுவார்த்தை. என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ரைட்டு ஓகே சூப்பர் பண்ணுவோம், ஆனால் முடியாது,
கோடை இங்கே போட்டு, இல்லைப்பா இந்த மாதிரி கோடை வந்து நீ வந்து 4 கிலோமீட்டரில் கோடு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இங்கே வருது. சரி ஓகே, இது என்ன? அவங்க என்ன பண்ணாங்க, அங்கங்கே கேட்டுட்டு இந்த கோடு வந்து இங்கே போகிறேன்னு சொல்கிறாங்களே, எல்லை கோடுங்கிற நம்ம சொல்கிறது வந்து அந்த எல்லை, இது போகிறேன்னு சொல்கிறாங்களே, இல்லை நீ ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு கடைசி ஒத்துக்கிறாத இப்படின்னு சொல்லியே 12 பேச்சுவார்த்தையும் ஃபெயிலியர். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இப்போ சமீபத்தில் அங்கே பார்த்தா கொஞ்சம் நடமாட்டங்கள், அங்கே மிலிட்ரி நடமாட்டங்கள், மனுஷங்க குடியிருக்க முடியாது. அது ஏன்னு சொல்லிடுறோம். இது வந்து கடல் நீர் வந்து ஒரு நார்மலாக ஒரு லெவலில் இருக்கும். பௌர்ணமியில் வந்து கடல் வந்து மேலே பொங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லுவோம், அறிவியல் எடுத்தோம்னா புவியீர்ப்பு விசை, புவி ஈர்க்கும். அதே மாதிரி நிலவு வந்துச்சுன்னா நிலவு ஈர்ப்பு விசை இருக்குது. பௌர்ணமியில் வந்து நிலவுக்கும் அந்த கடல் இந்த பூமிக்கு இருக்கிற தூரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நிலவு ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அதனால் வந்து கடல் வந்து பொங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி பொங்கும்போது என்ன நடக்கும், உதாரணத்துக்கு ஒரு 2 அடி உயருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2 அடி வரணும், மொத்த ஏரியா வந்து வெள்ளைக்காடாக தெரியும். சப்போஸ் அந்த நிலவு ஈர்ப்பு விசை முடிஞ்சு போச்சு, கீழே இறங்கிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி மண் கலங்கி ஒரு மாதிரி சேரும் சகதியமாக மார்ஷ்லேண்டு தான் இருக்கும். அதில் வந்து தப்பி தவறி வந்து இது நல்லா இது போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி போட்டு ஓட்டினோம்னா, இது கீழே இறங்கிச்சுன்னா போட்டு வந்து அங்கே சகதிக்குள்ளே சிக்கிக்கிறோம். நம்ம நடந்தோம்னா புதகுழி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த காலத்தில் ரொம்ப புதகுழி, அது உள்ளே போனோம்னா வந்து அதோடு அப்படியே சமாதி ஆயிடுதான். அதாவது ஜல சமாதிம்பாங்க, நீரில் சமாதி ஆகிறது. இது வந்து சாக்கடை சமாதி ஆகிற மாதிரி, அந்த மாதிரி ஆயிட வேண்டியதான். அந்த மாதிரி இடத்துல வந்து யார் போய் வீடு கட்டி, யார் போய் டூரிஸ்ட் ஸ்பாட்டாவோ இதுவோ எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அங்கே வந்து முதலைகள், பறவைகள், பூச்சிகள், வண்டுகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குது. இதையும் கெடுக்கிற மாதிரி அந்த பக்கம் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இராணுவம் வந்து கொஞ்சம் அதிகமாக குவிக்கிறாங்க பாகிஸ்தான் சைடு. ஓகே, அப்போ அவன் இராணுவம் குவிக்கும்போது நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மிலிட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 4வது பெரிய மிலிட்ரி வச்சுருக்கக்கூடிய ஒரு 7-8 கண்ட்ரி வந்து டாப்பில் எடுத்தாச்சும் இந்தியா வந்து ஒன்றாமாங்க அப்படி இருக்குது. அப்போது அங்கே வந்து இராணுவத்தை வந்து பாகிஸ்தான் குவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும், இவன் வந்து நீங்கள் இது வந்து மிரட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம ராஜ்நாத் சிங் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் வந்து, அக்டோபர் 2ஆம் தேதி உரையாற்றும் போது, நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரித்திரம் பூகோளம் 2மே மாறும். எப்படியோ சரித்திரங்கிறது என்ன, 1908 அப்போ வந்து பாம்பே ரெசிடென்சியாக இருந்தது. அப்போ வந்து இது ராவ் மகாராஜ்னு சொல்லி ஒரு 200 வருஷமாக திரும்ப அந்த ஃபேமிலி வந்து அந்த ஏரியாவில் ஆண்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாம்பே ரெசிடென்சியோட சேர்த்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1916 வந்து இல்லை இது வந்து சிந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்த அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி எங்களுக்கு எழுதி கொடுத்தாச்சு அப்படி இங்கே பேசுகிறாங்க. இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. ஏன்னா இது தீர்த்தாச்சுன்னா அப்புறம் வந்து பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் அடுத்து வந்து இங்கே எப்படி ஓட்டு வாங்குறது, அங்கே எப்படி ஓட்டு வாங்குறது, அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு இந்த எல்லையோரத்தில் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையில் இவங்க வந்து இங்கே 2ஆம் தேதி வந்து இவர் பேசியிருக்கிறார். இதையும் இப்போ வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அங்கே வந்து ஒரு கலவரம் நடந்தது, உள்ளுக்குள்ளே கலவரம் நடந்தது. அப்போ வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது நம்ம இங்கேருந்து வந்து பெரிய அளவுக்கு குரல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் மொத்தத்துக்கு வந்து பாகிஸ்தானை வந்து நாங்கள் பழைய இந்தியாவை ஆக்கிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் நடந்துச்சா? இப்போது இதுக்கு வந்து காரணம் வந்து 1 2 3 4 நம்ம காரணம் சொன்னோம்னா, இப்போது பகல்காம்ங்கிறது ஒரு பக்கம் முடிச்சு. இப்போ பகல்காம் இது ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து 1 நடந்துச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் 2 அது நடக்கும் பார்த்துக்குன்னு சொல்லி எச்சரிக்கை விடுறாங்க நம்ம இடத்துலேருந்து. இது இப்போ நடக்குமானா நடக்காது. ஏன்னா 2029 எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நடக்கும் வந்தால். ஏன்னா எப்படியும் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அதனால் அது அது வரைக்கும் இங்கே நடக்காது. அப்புறம் இவங்க குமிக்கிறாங்கன்னு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ இப்படி சும்மா அந்த கனெக்டிங் த டாட்னு சொல்லுவோம் இல்லையா, சமீபத்தில் வந்து பாகிஸ்தானில் இருந்து அங்கே இருக்கிற அதிபரும் முக்கிய மினிஸ்டரும் வந்து அங்கே அமெரிக்காவில் போய் பேசினாங்க. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே இது குவிக்கிறாங்க, இது இந்த எல்லை வரைக்கும் எங்களோட தான், மொத்த மார்ஷ்லேண்டும் 96 கிலோமீட்டர் இருந்து இதற்கு மொத்தத்துக்கு எங்களோட இடம் தான், உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இதுக்கு அடிப்படையில் வந்து யாரோட தூண்டுதல் அப்படின்னா, முக்கியமாக வந்து அமெரிக்காவோட தூண்டுதல். ஓகே, எங்கேருந்து எங்கே முடிச்சு வருது பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து நேச்சுரல் கேஸும் க்ரூட் ஆயிலும் ரிசர்வ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது
என்ன காரணம், இது வரைக்கும் மனுஷங்க உருப்படியாக போய் எதுவும் பார்க்கல, எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அதனால் ரிசர்வ் நிறைய கிடக்கு. அதை பூரா எடுக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து பாதி சொந்தம் கொண்டாடினா எடுக்க முடியாது. ஏன்னா சப்போஸ் அங்கே போர் போடுறாங்க, இல்லை இந்த பக்கத்துலேருந்து வருது, எனக்கும் உனக்கும் பிரச்சனை, பாதி வேணும். முன்னாடி வந்து குவைத்தை ஈராக் பிடிச்சது என்ன, நீ வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற, என்னோட ஆயில் வளத்தை பூரா நீ கொண்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த சர்க்கரீக்கில் பக்கத்தில் அந்த பக்கம் வந்து ஆப்ஷோர், எப்படியும் ஆப்ஷோரில் தான் மேக்ஸிமம் ஆயில் இது இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ 4 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க போடுறாங்க. இப்போ என்னோடய ஆயில் பூரா நீ திருடி எடுக்கிற அப்படின்னா நான் போடுவேன், நான் வந்து 5 போர் போட்டேன்னு நான் வந்து 10 போர் போடுவேன்னு போட்டால் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மொத்தத்துக்கு இந்தியாவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீயே வந்து எடுத்துக்கோ, நான் வந்து பஞ்சாயத்து பேச வர்றேன். பஞ்சாயத்து பேச என்ன சொல்லுவோம், வந்து இந்தியா பண்ணுற தப்பு, பாகிஸ்தான் பண்ணுறது. அமெரிக்கா பஞ்சாயத்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா? உலகத்தின் மோசமான ஒரு சுயநல ரவுடி அப்படி தான் இருப்பாங்க. அடுத்த மக்கள் ஊர் உலகத்தில் எத்தனை பேர் செத்தாலும் செத்துக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து வசதி வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் எல்லையை மாற்றி போடு, நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுங்க. ஏன்னா இந்தியா வந்து பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, சிந்து மாகாணம் வரைக்கும் எங்களுக்கு தான் சொல்லி கிளைம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. இவங்க வந்து கரெக்டாக இன்டர்நேஷ்னல் லா படி பாதி 50% உனக்கு 50% எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஓகே ஆயிடுச்சு, சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து நினச்ச மாதிரி அங்கே ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து எப்படின்னா இன்டர்நேஷ்னல் லா அதுலேயும் இருக்குது. இங்கே ஆயில் வந்து இந்த அளவுக்கு தான் நீ வந்து போர் போடணும், அது கண்காணிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னலில் வந்து ஆட்கள் வரணும், நீ அப்புறம் நான் இவ்வளோ தான் போர் போடணும், இத்தனை போர் தான் போடணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் போடணும்னு கணக்கு இருக்குது. இந்த கணக்கில் வந்து அங்கே வந்து மாறி தகராறு நடந்துச்சு. என்ன ஆகும், அவன் நினச்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அப்போது அமெரிக்காவோட கை இதில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சுற்றி பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் ஒன்று சொல்கிறாங்க வந்து இந்த பக்கம் மதத்தை வச்சு விளையாடுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பணத்தை வச்சு விளையாடுவாங்க, எல்லையை வச்சு விளையாடுவாங்க, ஓட்டு வாங்கணுமா அதுக்கு ஒரு பக்கம் காரணம் சொல்லுவாங்க. கடைசியில் சுற்றி பார்த்தா அமெரிக்கா வந்து இந்த சர்க்கரிக்கோட பிரச்சனைக்கு மூல காரணம் அங்கே நிற்கிது. ஆமாம், அப்போது இதை வந்து இங்கே உட்காந்து பேசி இந்தியா என்ன சொல்கிறாங்க, நம்ம உட்காந்து பேசுனா நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. அவங்க சொன்னால் பேச முடியாது, நம்ம வந்து ட்ரிபியூனல் போகணும் அப்படின்றாங்க. ட்ரிபியூனல் வந்து போக முடியாது அப்படின்னு இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணுது. சரி பேசுவோம் அப்படின்னா பேச முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பிரச்சனை வந்து இப்படி பெருசாக அப்படி நிற்கிது. இது வந்து எந்த அளவில் போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நாட்டாமல் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன சொல்ல போகிறான், திடீர்னு வந்து ட்ரம்ப்பு கூப்பிட்டு நோ வாட் பாகிஸ்தான் சஸ் இஸ் ரைட், ஸோ இந்தியா இஸ் ராங் அப்படின்னு சொல்லக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னால் வந்து இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு உடனே எதிர்த்து குரல் கொடுக்கணும். என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்னு தெரியல. இந்த சர் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெருந்தன்மையான அந்த பேர் இருக்குல்ல, ஒரு எலைட்டான சர்பட்டம், எலைட்டான பேர், அதை வச்சு இந்த இது வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் சர்க்கரிக்கோட பேசிக் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன். இன்னும் அடுத்து ஃபர்தராக வந்து என்னென்ன வரப்போகுதுன்னு இனி வருங்காலங்களில் தெரியும். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. இதில் வந்து இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா, பாகிஸ்தான் சைடில் இதே சர்க்கரிக்கில் பாகிஸ்தான் சைடில் வந்து சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சிலது இருக்குது, அவங்க பவர் பிளான்ட்லாம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல, உண்மையா சார் அது? ஆமாம், ஏற்கனவே பாகிஸ்தானில் பாதிக்கு மேலே சீனாவுக்கு வித்துட்டாங்களே. சீனா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு. இந்த குழப்பத்துக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் அமெரிக்காவாவது ஒரு பக்கம் லேசாக ஏற்றுக்கரலாம், அவன் கேடுகட்டவன் தான், ஆனால் அவனையாவது கொஞ்சம் ஏற்றுக்கரலாம். இவனோட அக்ரெஷன் இருக்குல்ல, இப்போ சீனாவோட அக்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி. பாகிஸ்தான் இவன் அமெரிக்கா என்ன செய்வான், சரி ஓகே நீயே வேலை நீயே செய், எனக்கு வேலை தான் கொடுத்துரு, நான் வந்து ஊர் நாட்டாமல் பண்ணுறேன் அப்படின்னு நிற்பான். இவன் அப்படி இல்லை, இடத்த பூரா பிடிச்சி அவன் ஆளுக்களே கொண்டு வந்து அவளே இதை பண்ணி எல்லாம் பண்ணக்கூடியவன். இப்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து எப்படியும் சீனாவுக்கு ஓரளவு விற்றுட்டாங்க, பாகிஸ்தான் ஏற்கனவே நிறைய விற்றுட்டாங்க. பாகிஸ்தான் வந்து கையில் வந்து பணமே இல்லை, வந்து அமெரிக்கா கொடுத்து பார்த்தான், அப்புறம் அவன் நிறுத்தினான். சீனா வந்து அவங்க கொடுத்து அதை ஆக்குபை பண்ணிட்டான். அவன் பவர் பிளான்ட்லேருந்து அந்த உள்ளுக்குள்ளே ரோடு போடுறதுலேருந்து இது ஹார்பர்லேருந்து ஏகப்பட்ட இதுக்கு வந்து சீனா வந்து காசு கொடுத்துருக்கான். அது எவ்வளோ காசு கொடுத்தான்னு டீட்டெயில் எல்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து உள்ளே இறங்கி வரும்போது சீனாவுக்கு தேவை, அவன் அந்த பவர் பிளான்ட் சொல்கிறீங்களே பவர் பிளான்ட், அந்த பவர் பிளான்ட்டை விற்று அதுக்கான காசு அந்த இல்லைனா இவனோட அக்ரிமெண்ட் 50 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டான்னு வச்சுங்களேன், இல்லை 99 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டான்னு வச்சுங்களேன், அவன் தலைமுறையாக வந்து சீனாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கணும். அப்போ இவன் வந்து என்ன பண்ணுவான், அமெரிக்கா என்ன பண்ணுவான், நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நீ டாலரில் விற்றுக்கோ, நான் வந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு நான் விற்று உனக்கு ஏதோ கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் நிற்பான். இது விஷயம் என்னென்னா, 2 பெரிய வல்லூர்கள் வந்து மாற்றி வந்து கொத்துறது தான். அதில் வந்து அதாவது எப்படின்னா இப்போதைக்கு வந்து பெருசாக சீனாவை பற்றி வெளியே தெரியலை, ஆனால் சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சீனாவோட கரம் வந்து கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
என்ன இந்தியா வந்து சீனாலேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்ணுது, எல்லாம் ஓகே. அதிகமாக இம்போர்ட் பண்ணி கொஞ்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஆனாலும் இந்தியா வந்து ஒன்றும் செய்ய முடியல. இதோட மக்கள் தொகையாக இருக்கட்டும், இதோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் வந்து சீனாவோட போட்டி போட்டு நிற்கிது இந்தியா. அதாவது சில வருடங்கள் சில இதில் பின்தங்கி இருந்தால் கூட எதை எடுத்தாலும் வந்து சீனாவுக்கு போட்டி போட்டு நிற்கிற அளவுக்கு மேன்பொருள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, மேனுஃபேக்சரிங் வந்து சீனாவுக்கு இல்லாத கூட நம்மகிட்ட வந்து மோசம் இல்லை இருக்குது, என்னென்னாலும் பண்ணிக்கிறலாம். அப்புறம் சீனாவோட அதிகமாக வந்து எஜுகேஷன் குவாலிட்டிஸ் இருக்குது, எஸ்பெஷலி சவுத் இந்தியா இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த சீனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெஷனாக இறங்கி பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம துபாயில் வந்து ஒரு மால் கட்டுறாங்க, பெரிய ஷாப்பிங் மால் இதெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா இந்தியன் வேலை வைப்பாங்க, பாகிஸ்தானி வேலை வைப்பாங்க, பங்களாதேஷ், ஃபிலிப்பைன்ஸு இப்படி, அப்புறம் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாம் இப்படிலாம் வந்து வேலை பார்ப்பாங்க. ஓகே, அங்கே வந்து ஏர்போர்ட்டை தாண்டி ஒரு இடத்துல வந்து ட்ராகன் மார்ட்னு சொல்லி ஒரு 1.5-2 கிலோமீட்டர், ஒரு 2500-3000 ஷாப்ஸு ப்ளஸ் வந்து இதெல்லாம் கட்டினேன். நான் அங்கே அந்த டைமில் வந்து எப்படின்னா சம்திங் 2000 அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் எப்படி கட்டினேன் தெரியுமில்ல? ஒன்றும் இல்லை, மொத்த மெட்டீரியலும் கப்பலில் வந்து அங்கே வந்து சீனாலேருந்து கொண்டு வந்தாங்க. மொத்த மேன் பவரும் சைனீஸ் வந்தாங்க. அந்த இடத்த பார்த்தாங்க, அளந்து பார்த்தாங்க, எல்லாம் வேலையை பார்த்துட்டு ஒரு இந்தியன் கிடையாது, ஒரு பாகிஸ்தானி, ஒரு பங்களாதேஷ் யாருமே கிடையாது, ஒரு அரபு கிடையாது, மொத்த சைனீஸு வந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு மெட்டீரியல்லாம் எல்லாம் வச்சு கடை எல்லாம் கட்டினாங்க, வேர் ஹவுஸ் கட்டினாங்க. கட்டி முடிச்சுட்டு அவங்க இடமா வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியனுக்கு வேலை கிடையாது, அரப்ஸுக்கு வேலை கிடையாது, வேறு எந்த நாட்டுக்காரனும் வேலை கிடையாது. ஆனால் அங்கே வந்து பொருட்கள் வாங்குறது இருக்குல்ல, எல்லா நாட்டுக்காரனும் வாங்குறாங்க. இந்தியன் வந்து மெயினாக வந்து குஜராத்தி, அங்கே வந்து பொருட்கள் எல்லாம் வந்து கடை வச்சுருக்க பூரா சைனீஸ் கடை, ஆனால் டைப் பண்ணியிருக்கிறது வந்து குஜராத்தியோட, அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு போகும். அப்போது சைனீஸ் எங்கே போனாலும் இதே இது வந்து அமெரிக்கன் வரான்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நான் இதெல்லாம் கட்ட போகிறேன், எல்லோரும் வேலைக்கு வா அப்படின்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பான். பட் அவன் வந்து லாபத்தை எடுத்து போவான். இவன் அப்படி இல்லை, வேலையும் அவனே பார்த்துக்குருவான், லாபமும் அவனுக்கே கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த சைனீஸோட அக்ரெஷன் இருக்குல்ல, அதை அடுத்தவனை வாழ விட மாட்டாங்க. அமெரிக்கா வந்து அடுத்தவனை சாகடிப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வாழ விடுவாங்க. அப்படிங்கிறத இந்த டிஃப்ரென்ஸ், இந்த இதுக்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸு. சர்க்கரைக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு. இப்போதைக்கு கண்டிப்பாக சார், அந்த தகவலை பார்த்துட்டு பேசுவோம். பட் இப்போ நீங்கள் கொடுத்த தகவலுக்கும் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.